வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதற்கு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று சீமானின் திருச்சியில் நடைபெறும் மகாநாடு, அது பற்றிய ஒரு கண்ணோட்டத்துடன் உங்களை சந்தித்துக் கொள்கின்றேன். வழக்கம் போல எங்கள் சேனலுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். பெல் பட்டனை அமர்த்தி ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு காணொளிக்குள் போகலாம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மகாநாடு. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மகாநாடு என்ற தலைப்பிலே சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சியினர் திருச்சியிலே ஒரு பெரிய மகாநாடு ஒன்றை வருகின்ற இந்த கிழமை நடத்த இருக்கின்றார்கள். ஒரு பெருந்திரளான திடலில் அதற்கான ஒழுங்குகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினரும் தொண்டர்களும் மக்களை மிக நாகரிகமான முறையிலே தங்கள் மகாநாட்டுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். திராவிடம் என்ற ஒரு பெரிய சக்திக்கு எதிராக தமிழ் தேசியம் என்ற ஒன்றை கையில் எடுத்து இன்று தமிழ்நாட்டில் வலம் வந்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பார்களா என்ற அளவுக்கு இன்று இந்த மகாநாடு பேசப்படுகின்றது. மிகவும் ஒரு பெருந்திரளான எண்ணிக்கையான மக்களை இந்த மகாநாட்டுக்கு ஈர்க்கும் வகையில் நாம் தமிழர் கட்சியினர் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். மாறி மாறி வந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கையை எவ்வாறு கொண்டு சென்றார்கள், அவர்கள் இனி எவ்வாறு கொண்டு செல்ல போகிறார்கள் என்பதை எல்லாம் இந்த நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மாறி மாறி வந்த இரண்டு திராவிட கட்சிகளின் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கையில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பது நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு. அந்த வகையிலே நடைபெறப்போகும் இந்த மகாநாடு பல வழிகளிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பல நன்மைகளை தருமா என்பதையும் நாம் உற்று நோக்க வேண்டும். மிகவும் பெரும் திரளான மக்கள் கூட்டத்தை கவர இருக்கும் இம்மகாநாட்டுக்கு காவலர்கள் மட்டும் மிக பெருந்தொகையாக ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்றும், அதே வேளையில் நாம் தமிழர் கட்சியின் பாதுகாப்பு காவலர்களும் இக்கடமையில் ஈடுபடுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நாம் தமிழர் கட்சியினர் குறிப்பாக ஒரு கூட்டத்தை கூட்டுவார்களாக இருந்தால் அந்த கூட்டம் மிகவும் ஒரு அமைதியான முறையிலும் மிகவும் நல்ல முறையிலும் நடைபெறும் என்பது தமிழ்நாட்டு அரசியல் ஆய்வாளரின் கருத்து. இந்த மாநாடும் அவர்களுக்கு அந்த வகையில் அமையும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. தமிழ்நாட்டின் திராவிட அரசியல் இனி வரும் காலத்தில் மெல்ல மெல்ல தங்கள் கனவுகளை கலைக்கும் காலம் தொடங்கிவிட்டது போல் தெரிகின்றது. இந்த நாம் தமிழர் கட்சியின் தமிழ் தேசியம் என்ற கொள்கையை கையில் எடுத்துக்கொண்டது எல்லாம் ஒரு காலத்துக்கு தான். அதே போல திராவிடம் என்ற ஒரு கொள்கை கோட்பாடு இன்னும் சில காலங்களில் மறைந்து போகலாம் என்பதும் ஆய்வாளர்களின் கருத்து. திராவிடம் என்பது இன்று இரு கட்சிகளும், பொதுவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இல்லாட்டி திமுகவாக இருக்கட்டும், திமுக இன்று ஒரு குடும்ப அரசியலை செய்து கொண்டிருக்கின்றது என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். அதே போல மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து வந்தவர்தான் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியும். தமிழ்நாட்டிலே பல அரசியல் கட்சிகள் தாங்கள்தான் மாற்று என்று வந்தார்கள். அவர்கள் வந்த வேகத்திலே ஏதோ ஒரு கட்சியிடம் சரணடைந்து விட்டார்கள். அதே போல் இப்போவும் ஒரு புது கட்சி வந்திருக்கின்றது.
தெரியும் உங்கள் எல்லோருக்கும். அவர்களும் மாற்று என்ற பாதையில் வந்திருக்கின்றனர். ஆனால் அவர்களின் கட்சி கொள்கை இதுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. அவர்கள் எல்லாத்தையும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையாக்கி தாங்கள் ஒரு மாற்று என்று சொல்லுகின்றார்கள். அது எந்த விதத்தில் தமிழ் மக்களிடம் ஈடுபடும் என்பதும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வகையிலே 1% வாக்குடன் துவங்கிய இந்த நாம் தமிழர் கட்சி இன்று 8% வாக்கு வீதத்தை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஊடக செல்வாக்கோ இல்லாட்டி ஒரு தொலைக்காட்சியோ இல்லாத இக்கட்சி மக்கள் மத்தியில் இவ்வளவு ஒரு பெரிய செல்வாக்கை பெற்றிருப்பது என்பது அது தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த ஒரு பெரும் வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். மெல்ல மெல்ல தமிழ் மக்கள் என்று தமிழ் தேசியத்தை நேசிக்க தொடங்கிவிட்டார்கள் போல் தோன்றுகின்றது இந்த நடைமுறைகளை நாம் பார்க்கும்போது. நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கோட்பாட்டில் இளைஞர்கள் மட்டுமில்லை, இன்று பலரும் பல கொள்கையில் ஈர்ப்பு கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் இந்த மகாநாட்டின் மூலம் அவர்களின் செல்வாக்கு கூடுமா இல்லை இருப்பது போல் இருக்குமா என்பதெல்லாம் இந்த மகாநாட்டை பொறுத்திருக்கும். மகாநாட்டில் அவர்கள் என்ன சொல்லப் போகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நடைபெறும் இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மகாநாடு மக்கள் மத்தியிலே பெரும் ஒரு செல்வாக்கை ஏற்படுத்தும் என்றும் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். மாறி மாறி வந்த இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியில் மக்கள் பெரும் வெறுப்பை சம்பாதித்து கொண்டு விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எதுவாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினர் தமிழ்நாட்டின் சட்டசபைக்கு நுழைவது இன்றைய தேர்தலில் சாத்தியமில்லை என்பது யாரும் அறிந்த ஒன்று. எதிர்காலத்தில் அவர்களின் கனவு நனவாகும் என்பது உறுதி. தனி ஒரு மனிதனான சீமானின் செல்வாக்கால் இந்த கட்சி மிகவும் உன்னதமான ஒரு நிலையில் என்று இருக்கிறதென்றால் அது மிகையாகாது. ஆகவே மக்கள் இந்த திருச்சி மகாநாடு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. அதே நேரத்தில் ஊடகங்களின் வெளிச்சம் இல்லாமல் இருந்த நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மாநாட்டு ஒரு பெரிய ஊடக வெளிச்சத்தை கொடுக்கும் என்பதில் ஐயப்பாடில்லை. நாம் தமிழர் கட்சியால் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கும் யூடியூப் காணொளியும் அவர்களுக்கு ஒரு பெரும் துணையாக இனி வரும் காலங்களில் அமையும் என்பதும் நிதர்சனம். ஆகவே நாம் தமிழர் கட்சியின் இந்த மாபெரும் திருச்சி மகாநாடு அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அவர்களின் கொள்கை கோட்பாடு வருங்காலத்தில் மக்கள் மத்தியிலே சென்றடையும் என்ற ஐயப்பாடு இவருக்கும் இனி கிடைக்காது, இருக்காது என்று சொல்லிக்கொண்டு நாம் தமிழர் கட்சியின் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் மெல்ல மெல்ல பட்டி தொட்டி எங்கும் பரவும் என்பதும் சந்தேகமின்றி தெரிய வருகின்றது. இதே நேரம் திராவிட கட்சிகளின் திராவிட போக்கு மெல்ல மெல்ல இனி மறையும் என்பதும் நிதர்சனம். நண்பர்களே, நாம் தமிழர் கட்சியின் எழுச்சி மகாநாடு மிக நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நான் உங்கள் நேசன். நன்றி.